ஐயோ கடவுளே, இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை நடக்க போதுன்னே நினைச்சாலே பயமா இருக்கே. இவன் வேற உள்ள வச்சு கத்திட்டுலாம் வந்தான். ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ எல்லாருமே சேர்ந்து. அம்மா எதுவுமே பண்ணலன்றத நம்ம எப்படி நிரூபிக்கிறது? ஐயோ கடவுளே, என் அம்மா பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. முன்ன பின்ன வாய் பேசுவாங்கதான், ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் என் அம்மா பண்ண மாட்டாங்க. இவனை நான் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? என்னம்மா என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, என்ன? அது வந்து ரகு ஒண்ணு இல்லையா, எதுவும் யோசிக்க செய்யலையா? இல்லையே, உன்னை பார்த்தா யோசிக்காத மாதிரி எல்லாம் தெரியல, யோசிக்கிற மாதிரிதான் தெரியுது. ஏடி, நான் என்ன யோசிக்க போறேன்? அதெல்லாம் யோசிக்கல. ஆமா, நீ என்ன இந்த சேலையை உடுத்துட்டு வந்திருக்க? பார்த்தாலே பழைய சேலை மாதிரி இருக்கு. யாரோட சேலை? நீ உடுத்துட்டு போகும்போது இந்த சேலை உடுத்துட்டு போலையே. என்னோட சேலைதாம்மா, கார்ல இருந்துச்சு. அந்த சேலை நைட்டு ஃபுல்லா வேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்ல, அதான் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பழைய சேலை தான், யாருக்காச்சும் தரலான்னு வச்சிருந்தேன். சரி ஓகே, இந்த நேரத்துக்கு உதவுதுன்னு கட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வரேன், எந்த சேலை கட்டிட்டு வந்தா என்ன? என்னம்மா எப்பவுமே உன் மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருமவளே தாங்கு தாங்கன்னு தாங்குற. இப்ப எங்க 2 பேர்கிட்டயும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அனுமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இது சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு கேட்ட மாதிரி இருக்கே. ஏடி, உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? சும்மா எதனா பேசிக்கிட்டு இருப்பா. நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளை பாத்துட்டு தானே வந்தேன், நல்லா தானே இருந்தா, அதனாலதான் எதுவும் கேட்கல. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பா. அனு, அவ சொல்றதுன்னா நீ மனசுல வச்சுக்காதம்மா. நல்லா இருக்க தானே? நல்லா இருக்காத்த. பாட்டிலாம் இங்க எல்லாரும் உள்ளதாமா இருக்காங்க. நம்ம ஆர்த்தி எடுத்துட்டு உள்ள போவோம். மாமனாரே வந்துட்டாரு பாரு. அனு, எப்படி இருக்கமா? நல்லா இருக்கியா? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும் போது வெளியெல்லாம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் மன்னிக்கிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் கடந்துட்டு வந்திருக்கா. இது தேவையா சொல்லி? ஐயோ மாமா, அது வந்து ஏழை கூறுகிட்டவனே, பிள்ளையே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு. பிள்ளைய ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரதை விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னட்டு யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? ஆர்த்தி அடி. சரிங்க. சரி தாட்சாயினி, உள்ள கொண்டு போய் கொட்டு. அனு வாமா. சரிங்க பாட்டி. வாமா அனு, உள்ள வா. என்னாச்சுமா? வழி விடு, உள்ள போக வேண்டாமா? அது வந்து அது உள்ள வச்சு உங்ககிட்ட கேட்க முடியாது, அதான் இங்கன வச்சு உங்ககிட்ட கேட்கலான்னு. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும். என்னம்மா நீ பெத்த பிள்ளைங்க, நாங்க எங்க கிட்ட கேட்டுதான் எல்லா விஷயத்தையும் செய்யணுமா என்ன? உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்க ரெடி பண்ணி தரோம். அதை விட்டுட்டு இப்படி உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் கேட்கணும்னு இருக்க. என்ன ராகு நான் சொல்றது? ஐயோ அம்மா, உனக்கு என்னம்மா? ஏதாச்சும் வேணுமா சொல்லு, நான் உடனே வாங்கிட்டு வந்து தரேன். உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா? உனக்கு எதனா பண்ணணுமா? சொல்லுமா. அது வந்து ரகு, உன்கிட்ட என்னாச்சு அத்தை? அது ஒண்ணு இல்லம்மா. அம்மா சொல்லுமா. ஐயா ரகு, முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லையா? உன் பாட்டி இப்ப ரொம்ப நல்லவங்களாதான் இருக்காங்க. ரகு, கோவப்படாத, கேளியா? சரி, முன்னாடி மாதிரி இல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? ரகு, அது வந்து பாட்டி முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லையா? அனு கிட்ட பாசமா தான் நடந்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இல்லாம அனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கதான் துடிச்சு போயிட்டாங்க. யாரு? பாட்டி துடிச்சு போயிட்டாங்க, இதை நான் நம்பணும் அப்படிதானே? இங்க பாருமா, எந்த விஷயம்னாலும் உனக்காண்டி நாங்க 2 பேரும் பண்ணுவோம். ஆனா இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீ தலையிடாதம்மா. அவங்கள இப்படியே விட்டுதான் அவங்க இந்த நிலைமைக்கு வரை கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் இந்த விஷயத்த அவங்கதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன காரணம்னு அவங்க வாயாலே வர வைக்கணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க பாத்துட்டோம், பண்ணிட்டோம், நாங்க பண்ணிக்கோ. ஏடி ரேஸ்மா, அவன் தான் இவ்வளவு கோவமா பேசுறாங்க, நீயும் யாண்டி இப்படி பண்ற? அமைதி இருடி கொஞ்ச நேரம். இங்க பாருமா, ரேஷ்மா சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்ட்னு எனக்கு படுது. இதுக்கு மேலே அவங்களை இங்க இருக்க விடக்கூடாது. அப்படியும் இங்க இருக்க விட்டோன்னு வச்சுக்கோ, அணு உயிருக்கு மட்டும் இல்லம்மா, அணு வயிற்றுல வளர்ற என் உயிருக்கும் அது ஆபத்து தான். என் குழந்தை இந்த உலகத்துக்கு வருவதுக்கு முன்னாடி அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறியாமா நீ? சொல்லுமா, அந்த ஆசையதான் உனக்கு இருக்கா? நீ சொல்லிடு. ஆமா ரகு அப்படின்னு சொல்லிட்டு, என் குழந்தைய விட உன் அம்மா தான் உனக்கு முக்கியம்னா அதையும் சொல்லிடுமா. நானும் அனுவும் கிளம்பிடுவோம் இங்க இருந்து. ரகு, அதெல்லாம் நான் எப்படியா சொல்லுவேன்? எனக்கு நீ முக்கியம்யா, நான் அப்படி சொல்லலையா. பாட்டியை எதுவும் பண்ணல, இந்த ஒரு வாட்டி மட்டும் ஏதோ சண்டெல்லாம் வீட்டுக்குள்ள வேண்டாயா. அமைதியா இருந்துக்கோங்கயா, அமைதியா இருங்க, சொல்றது கேளுங்க. அனு நீ சொல்லுமா. ரகு, அமைதியா இரு அனு, உனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். வெளியே நின்னு பேசி ஒரு பிரயோஜனமும் ஆக போறது இல்ல. நீ போயிட்டு அந்த ஆத்தி தட்டை கொட்டிட்டு வா. ரேஸ்மா, நான் சொல்றது கேளுடி ஒரு நிமிஷம். உன் அம்மாவே இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு அனுப்புறதுதான். நீ உன் அம்மா கஷ்டப்படுவாங்க வெளியே போயிட்டு நினைச்சேன்னா அவங்களுக்கு வசதி ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்க பண்ணி தரோம், பணத்துல இருந்து. சரியா? நீ எந்த கவலையும் படாத, அவங்கள ராணி மாதிரி வச்சுப்போம். ஆனா இந்த வீட்டுல இல்ல, வேற வீட்டுல.
அதுதான் அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இதுக்கு மேல ஆதாரம் வேணும், இது வேணும், அது வேணும், நாங்க 2 பேரும் அலையிற மாதிரில எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுமா, நீ வேணா உன் அம்மா கூட இருந்துக்கோ. அப்ப ரகுவும் அனுவும் அவங்க அம்மா வீட்டுல போயிட்டோம், அனுவோட அம்மா வீட்டுல. குழந்தை பிறந்து அதுக்கு அப்புறமா வேணா வர்றதோ வராம இருக்கிறதோ அவங்களுடைய முடிவாவே இருந்துகிட்டோம். இதுல நீ தலையிடாத, புரிஞ்சுதா? என்னடி பேச்சு பேசுறா? விட்டா நீ அவன் மாமியார் வீட்லயே அப்படியே இருந்துருன்னு சொல்லுவ போல. பின்ன என்னம்மா, என்ன சொல்ற இல்ல என்னதான் சொல்ற? உனக்கு உன் அம்மா தான் முக்கியம் ஆயிட்டதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. உன் அம்மாவை கூட்டிட்டு போய் அப்படி நடு ரோட்ல விட்டுறோம் நான் சொல்றோம். நாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கிற ஒரு ஆசிரமத்துல சேர்ப்போம் தானே சொல்றேன். நம்ம போய் பாத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும் உறவுனா எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு. அங்க யாருமே இல்லாம இருந்தாதான் தெரியும். அங்க எத்தனை பேர் அனாதையே இருக்கும், தான் பெத்த பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க, எப்ப வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு ஏக்கத்தோட இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமாமா? ஆனா உன் அம்மா எல்லாம் இருந்தோம் என்ன காரணத்துக்காண்டி இதை பண்றான்னு தெரியல. அந்த கிளவி காரணம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன் அம்மாக்கு அவ்வளவுதான் மரியாதை. அந்த பாட்டின்னு சொல்றது கூட எனக்கு அசிங்கமா இருக்குமா. இங்க பாருமா, பேசுனதெல்லாம் போதும், உள்ள போய் பேசிக்கலாம். நீ போய் ஆர்த்தி தட்ட கீழே கொட்டிட்டு வா. போமா போ. ரேஸ்மா, ரகு, இப்ப நீ போறியா இல்ல நான் மொத்தமா அப்படியே போயிடட்டுமா? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்னா பேசிக்கலாம் தான். என்னடி இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதா? ரகு, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அம்மா என்ன பிடிவாதம் பிடிச்சு டிராமா பண்ணாலும் சரி, நம்ம 2 பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், புரிஞ்சுதா? ஆமா, அவங்கள இன்னைக்கு வீட்டை விட்டு இந்த வீட்டுல இருக்கவே வைக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீ ஒரு வாட்டியும் சொல்லும் போதும் நான் தான் அலட்சியமா இருந்துட்டேன். அணு விஷயத்துல அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு டவுட்டே வரல. பட் ஆனா நீ எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது அவங்கதான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு கண்டிப்பா அவங்களை வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். வா. அனு, அனுமா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஐயோ, பிள்ளை இழைச்சி மேல கூட்டிட்டு வந்திருக்கான் இவன். இல்லை, உனக்கு பிள்ளைய பாத்துக்க கூட செய்யல, ஆஸ்பத்திரியில அத்தனை டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, ஒருத்தர் கூட பாத்துக்க செய்யல. என் பிள்ளை கூட நான் இருந்திருந்தா கூட நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அனு, நல்லா இருக்கியாமா? பிள்ளை எல்லாம் வயிற்றுக்குள்ள நல்லா இருக்குதானம்மா? என்னம்மா கேட்க அமைதியா இருக்கா? பாட்டி ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு சொல்லி கோவத்துல இருக்கியா? மேல ஆஸ்பத்திரிக்குள்ள வரலாம் செஞ்சமா, அங்க சின்ன பிரச்சனை ஆயிட்டு, அதான் உன் மாமியார் என்ன இங்க இருக்க வேண்டாம்னு கூட்டிட்டு வந்துட்டா. இப்ப நல்லா இருக்கியாமா நீ? இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேமா, கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன், சரியா? உன்கிட்ட ஒரு துண்டு தூசி கூட வர விட மாட்டேமா நானு. யாமா கேட்க அமைதியா முடிச்சுக்கிட்டே இருக்கா, ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கா? என்னமாச்சு? நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கமா, உன் நினைப்புலதாம்மா இழைச்சு போயிட்டேன். 2 நாளா சரியா சோறு கூட திங்க முடியலமா என்னால. போதும், நிறுத்து பாட்டி உன் டிராமாவெல்லாம். ஆமா, ரொம்ப தான் அக்கறை இருக்காம நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்கீங்களா? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். இத்தனை நாள் பொறுமையா இருந்தது தாட்சாயணிக்கு மட்டும்தான். இதுக்கப்புறமா பொறுமையா இருந்தா என் வீட்டு வாரிசு எனக்கு இல்லன்னு ஆயிட்டு. ஆமா, அந்த பிள்ளை நல்லபடியா வந்தது உனக்கு எவ்வளவு வயிறு எரியும் எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு எண்ணெய் ஊத்தி கீழே விழ வச்சீங்களே என் பொண்ணு, அந்த எண்ணெய் ஊத்துனது யாரு? நீங்க தானே. அது பிளான் பண்ணி தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குட்டி குழந்தை ரோஷன் அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஆனா நான் இத்தனை நாள் வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வயசான காலத்துல ஏதோ கூறுகிட்டு போய் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் இதே எண்ணத்தோட நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாதான் தெரியுது நீங்க புத்தி இல்லாமலாம் பண்ணல, வேணுக்குனேதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க என் அம்மா. தாட்சாயினி, இத்தனை நாள் பொறுமையா இருந்ததெல்லாம் உன் அம்மான்ற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா தாட்சாயினி? அவங்களாலதான் நம்ம வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்கு. அவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடு என்ன மாதிரி இருந்ததுன்னு யோசிப்பாரு. சிரிப்போம் கலகலப்போம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இவங்க இந்த வீட்டுல வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளும் அப்படி இருக்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு குழந்தைங்க கூட நிம்மதியா இருந்தா நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இங்க பாருதா சைனி, இத்தனை நாள் உனக்காண்டி மட்டும்தான் பொறுமையா இருந்தேன். இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்கவே முடியாது. இப்பவே உன் அம்மா இங்க வீட்டை விட்டு கிளம்பணும். இப்படி சொன்னா எங்க அம்மா எங்கங்க போவாங்க? எங்க அண்ணனும் எங்க அம்மைய விரட்டி விட்டுட்டான். நானும் இங்க நல்ல வசதியோட தான் இருக்கேன். அப்ப நானும் விரட்டி விட்டுட்டேன். எங்க அம்மா நிலைமை என்னதான் சொல்லுங்க. பெத்த தாய பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தப்பா இருக்கா? சொல்லுங்க.
நீங்க மட்டும் உங்க பெத்த பிள்ளைங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தானே எங்க அம்மையும் நினைப்பா. என் கூட இருக்கணும்னு தானே இங்க வந்து இருக்கா. எல்லாருமா சேர்ந்து ஏங்க அவங்க மேல வீண் பழிய போடுறீங்க? தாட்சாயினி, இந்த நீதி கண்ணி வேஷம்லாம் இங்க வேண்டாம் தாட்சாயினி. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் உன் அம்மா இருக்க கூடாது. ரேஷ்மா, அவங்க பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வா போ. இங்க பாருங்க, எங்க அம்மா போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்ல என்ன சொல்ல போற? எங்க அம்மா போனாங்கன்னா நானும் அவங்க கூட போக போறேன். இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அதானே? போ, தயவு செஞ்சு அப்படியே கிளம்பி எங்கேயாச்சும் போ. உனக்காண்டிதான் இவ்வளவு பொறுமையா இருந்தேன். ஆனா உனக்கு அது கூட தெரியல. அவங்க பண்ற எல்லா விஷயத்திலயும் ஒரு கெட்டது இருக்குதாச்சா. நீ ஏன் தாச்சா நீ இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி போன மாதிரி இருக்க? நீ கொஞ்சமாச்சும் கண்ணை திறந்து பாரு என்ன நடக்குது நம்ம சுத்தின்னு சொல்லி. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க பாரு தாச்சாயினி. அம்மா பாசம் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி இந்த மாதிரி இருக்கக்கூடாது தாச்சாயினி. அவங்க பண்ற தப்பெல்லாம் தப்பு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அவங்க பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அவங்கள அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து விலக்கி வச்சு பாரு. அவங்க பண்ண தப்பு எல்லாம் என்னன்னு உனக்கே புரியும். உனக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது தாச்சாயினி. புரியுதா இல்லையா? எங்க உங்க கால்ல வேணா விழுறாங்க. ஐயோ தாச்சாயினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தி முதல்ல, எந்தின்னு சொன்னேன். தாச்சாயினி எந்தி. டேய், அவனை எந்திக்க சொல்லுடா. தாச்சாயினி எந்த தாச்சாயினி? முடியவே முடியாது. எங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும். இதுக்கு முன்னாடிலாம் எங்க அம்மா பண்ணாத தப்பெல்லாம் நீங்க பண்ணதா சொன்னீங்க. அதுல கூட ஏதாச்சும் ஆதாரம் இருந்தது. ஆனா இதுல எந்த ஆதாரமுமே இல்ல. நான் எப்படி நம்புறது? ரகு, அம்மா தயவு செஞ்சு எந்திமா. இந்த டிராமாவில தயவு செஞ்சு நிறுத்திட்டு எந்திமா. இங்க பாரு, பாட்டிய ஒன்னும் நாங்க நிரந்தரமா அங்கேயே கொண்டு போய் வைக்க போறதுன்னு சொல்லல. அதுக்காண்டி வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுறோம்னு சொல்லல. பாட்டி கொஞ்ச நாளைக்கு ஆசிரமத்துல இருக்கட்டும். ஏண்டி யாம்மா எதுக்கு ஆசிரமத்துக்கு போனோம்? பெத்த பிள்ளை நான் இருக்கேன். அவளுங்க பேரன் பேத்தின்னு எல்லாரும் எடுத்து சுத்தி நிக்கீங்க. கொள்ளு பேத்திய பேரனும் வர போறான். எல்லா உரமும் இருக்கும்போது அவங்க ஏண்டி ஆசிரமத்துக்கு போனோம்? அதுவும் அனாத ஆசிரமத்துக்கு போற அளவுக்கு அவங்க ஒண்ணு அந்த அளவுக்கு ஆவல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அம்மையை நல்லா வச்சு பாத்துப்பேன். இன்னொரு வாட்டி அம்மையை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னீங்கன்னா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அப்பா சொல்ற மாதிரி கொஞ்சம் மச்சம் கண்ணை முழிச்சு பாருமா. ஃபுல்லா அதுலயே மூழ்கி இருக்காத. உனக்கு புரியுதா இல்லையாமா? இங்க பாருங்க, எங்க அம்மா பண்ணாத தப்ப அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் நம்புறீங்க. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது பொய். நீங்க எல்லாரும் கொஞ்சம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, என் அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. வயசான காலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு என்னைக்காச்சும் நினைப்பாங்களா அவங்க எனக்காண்டி? ஐயோ கடவுளே, என் பிள்ளை எனக்காண்டி எல்லார்கிட்டயும் இப்படில கெஞ்சுது. இதை என்னால பார்க்க கூட முடியல. அடியானும் உன்னாலதாண்டி இவ்வளவு தூரத்துக்கு என் பிள்ளை அசிங்கப்படுது. என் பிள்ளை மட்டுமா, என் குடும்பத்தையும் இப்படி நில கொலைய வச்சுட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இப்ப வேணா நான் ஆசிரமத்துக்கு ஒத்துக்கிட்டு போறேன், ஆனா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. வேண்டாம் ஏத்தே, நீங்களும் சொன்னீங்களாத்தே என் அம்மா திரும்பிட்டா, அவ இந்த ஒரு வாட்டி இந்த வீட்டுல இருக்கட்டும்னு சொல்லி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்கத்தே. எனக்காண்டி இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்கத்தே ப்ளீஸ் அத்தே. ஜெய்ஷா, ராமமூர்த்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள. அவளும் என்ன மாதிரி வயசானவ தானே. இல்லம்மா, எனக்கு தேவையில்லைன்னா தேவையில்லைதான். அவங்கள அமைக்க போக சொல்லு கிளம்பி. அவங்களுக்கு மாசம் மாசம் என்ன செலவாகுதோ அது எவ்வளவு செலவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இவங்க இந்த வீட்டுல இருந்தா இந்த வீட்டுக்கு நல்லது இல்லை. அவ்வளவுதான். இவளுக்கு ஒண்ணு நம்ம எல்லாரும் வேணும்னா நம்ம கூட இருக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அம்மா கூட கிளம்பி எங்கேயாச்சும் போக சொல்லுங்க. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அக்கறையும் இல்ல. வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அதை பத்தி இவளுக்கு கவலை இல்லன்றத போது அவங்க அம்மாவை பத்தி மட்டும்தான் இவளுக்கு கவலை. இவளால என்ன சொல்லுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க கூட அப்படியே கிளம்ப சொல்லுங்க. ஐயா, நீயே இப்படி சொன்னா எப்படியா? வீட்டுக்கு பெரிய மனுஷ மாதிரி பேசியா? பின்ன என்னமா பேச சொல்றீங்க? வயிற்றுல இருக்க குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வயிற்றுக்காரி மாதிரி நின்று ஒட்டாரி வச்சுக்கிட்டு இருக்கா வாசல்ல உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களை கூட்டிட்டு போய் அனாத ஆசிரமத்துல விடுறேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அத்தை சொல்லுங்க. அதை விட அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு என் அம்மாவை எல்லாருமா சேர்ந்து இப்படி தானே கஷ்டப்படுத்துறீங்க. எங்க அம்மாவுக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இதுக்கு மேல என் பிள்ளை அழுது இவங்க கிட்ட எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வீட்டை விட்டு போனாலும் சரி, ஆனா நீ தாண்டி என்னுடைய பரம எதிரி. உன்னை வெளியே இருந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்டி. எனக்காண்டி அத்தை ரகு ஐயாவும் கால வேணா விழுறையா. ஐயோ அம்மா, லூசம்மா நீ? அவன் கால போய் விழுறன்னிட்டு இருக்க. உன் வயசு என்ன, அவன் வயசு என்ன? நீ எங்களுக்கு அம்மா. வைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அப்பா சொன்ன மாதிரி முட்டாள்தனமா நடந்துகிட்டு இருக்காதம்மா. கொஞ்சமாச்சும் யோசிச்சு முடிவெடு. நாங்க ஒன்னும் அம்மாவை கூட்டிட்டு போய் நிரந்தரமா அதே ஆசிரமத்துல வைக்கிறோம்னு சொல்லலையே. கொஞ்ச நாளைக்கு அணுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும், அது வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்துகிட்டு வந்துக்கலாம்.
அவங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்குமே தவிர அவங்கள இந்த வீட்லயே வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்காது. நான் உங்க எல்லாரும் கல்யாணம் விழுறனே தாட்சாயினி. அம்மா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, சரியா? நான் இவங்க கிட்ட எப்படியாச்சும் ஒத்துக்க வச்சு நீ இந்த வீட்லயே தான் இருப்ப, சரியா? நீ ஒண்ணு அனாதை இல்லம்மா, என்ன பெத்திருக்க, சரியா? நான் உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேம்மா, உன்னை என் கூடயே வச்சுப்பேன், நீ கவலைப்படாதம்மா. வேண்டாம் தாட்சாயினி, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எம்மா என்னம்மா சொல்றா? இதுக்கு முன்னாடி எல்லாம் போறேன்னு சொல்லிட்டு மனசே இல்லாம தான் போவேன். ஆனா இப்ப உண்மையாவே சொல்றேன், அவங்க கூட்டிட்டு போய் விடுற இடத்துக்கு நான் போறேன், அங்கனே போய் இருந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வாரம் வாரம் மட்டும் என்ன வந்து பாத்துக்கோ தாட்சாயினி. எனக்கு இங்க வந்து இருக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் ரேஸ்மா சொல்ற மாதிரி வந்து இருந்துட்டு போறேன். நான் இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. எனக்கு தண்ட சோறு போடுறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. வேண்டாம் தாட்சாயினி, எனக்காண்டி நீ யாரு கல்ல விழ வேண்டாம், பெத்த பிள்ளை கண்ணிலே விட வேண்டாம். அந்த பாவத்தை அவன் சுமக்க வேண்டாம். நான் சாவ போற கிளவி தானே, எங்க கடந்து சத்தா என்ன? என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னமா நீ? இல்ல தாட்சாயினி, இதுதான் கரெக்ட். இப்ப எடுத்திருக்க முடிவுதான் சரியான முடிவு. ஏம்மா சொல்றது கேளுமா. இல்ல தாட்சாயினி, நான் போறதுதான். ரேஸ்மா, எனக்காண்டி ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? நீ உண்மையாவே மனசு திருந்தி இந்த வீட்டை விட்டு போறேன்னா என்ன உதவி வேணாலும் கேளு, எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். அதெல்லாம் வேண்டாமா, என்னுடைய பேக் மேல கிடக்கு, அந்த பேக் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? பாட்டிக்கு முட்டி வலிக்குமா? இப்படி உடம்பு சரியில்லாம போய் எப்படிமா இருப்பேன்? நானும் கூடயே வந்துடுறேம்மா. வேண்டாமா, நானும் கூடயே வந்துடுறேம்மா. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன். இங்க பாரு தாட்சாயினி, நீ உன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி நான் தானே காரணம்னு சொல்றாங்க, நான் இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல பிரச்சனைன்னு சொல்றாங்க. நானே போயிடுறேன், நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் போயிட்டு அங்க கஷ்டப்படுறேன், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு போறேன். நீங்க நிம்மதியா இருந்தா சரிதான். ஏமா இப்படி பேசுற நீ? மனசு உடைஞ்சு போய் பேசாதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்குமா. இங்க பாருடி, நான் ஒன்னும் பிள்ளைங்க சொல்ற மாதிரி ரோட்ல போய் இருக்கிறேன்னு சொல்லலையே. அதான் ஏதோ பெரிய ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்க்கிறேன்றாங்களே, அந்த ஆசிரமத்துல வீட்டுல இருக்கிற எல்லா வசதியும் இருக்கோங்கிறாங்க. அதுவும் இல்லாம பணம் கட்டி தான் சேர்க்க போறாங்க. என்ன சும்மா இந்த லோக்கல்ல இருக்க மாதிரியே சேர்க்கிறாங்க? நல்ல வசதியான ஹாஸ்டல்ல தானே சேர்க்கிறேன்னு சொல்றாங்க. ஹாஸ்டலோ என்னதுமா சொன்னீங்க? ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஏம்மா இங்க பாரு தாட்சாயினி, எனக்காண்டி நீ யாருக்கிட்டயும் காலில் விழணும்னு அவசியமே இல்லை. என் பிள்ளை நல்லா இருந்தா போதும். என் பிள்ளைய என் கூடயே கூட்டிட்டு போறதுக்கா நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். இந்த வயசுல உன்னை வாழாவட்டியா கூட்டிட்டு போறதுக்கா? இவ்வளவு நாள் நீ அவன் கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்னடி அர்த்தம்? எனக்காண்டி பார்த்து உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத. பிள்ளை பேரன் குட்டி எல்லாரும் இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்கம்மா, சரியா? நான் கிளம்புறேன். ரேஸ்மா, அந்த பேகை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. இந்த உடனே போய் எடுத்துட்டு வரேன் பாட்டி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? யாருக்கு காட்டுறதுக்காண்டி வந்திருக்கீங்க? உங்களுக்கா இல்ல பாப்பா காண்டியா? எனக்கும் காட்டணுமா, பாப்பாக்கும் காட்டணும், அதான் வந்தோம். அப்படிங்களா? சரி. பாப்பாக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. பாப்பாக்காமா வெயிட்டே போட மாட்டேங்கிறாமா. எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்து என்னதான் பண்ணாலும் வெயிட்டே ஏற மாட்டேங்கிறா. அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரே கேலி கிண்டல் தான் பண்றாங்க. இவன் நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருந்தா தானே பாக்குறதுக்கு அழகா இருப்பா. அதான் ஒரே கவலையா இருக்குமா. கை காலெல்லாம் பாரு எப்படி ஊசி மாதிரி இருக்கு. சாப்பிடுன்னு சொன்னாலும் அன்னாட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கா. கடல பண்டம் கூட திங்க அப்படிங்காமா. கடல பண்டம் மட்டும் தின்னா எப்படிமா வயிறு நிறையும்? வெயிட் போடலன்னு சொல்லி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாமா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருங்க சார், எல்லாருமே வெயிட் போட்டாதான் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்ல, சரிங்களா? வெயிட்டா இருந்தா ஆரோக்கியமா இருக்காங்க, ஒல்லியா இருந்தா ஆரோக்கியம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. குழந்தைங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்களா இல்லையா அதை மட்டும் பார்த்தா போதும். இவங்களை செக் பண்ண வரைக்கும் இவங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க வெயிட் கரெக்டா தான் இருக்காங்க, சரிங்களா? நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். இப்போ சொன்னீங்கல்ல ஜங்க் ஃபுட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஐ மீன் என்ன சொன்னீங்க? அது பேரு என்ன சிஸ்டர் சொன்னாங்க? அண்ணே கல்ல பண்டம் சொல்றாங்க, சரிங்களா? பண்டம்லாம் எதுவும் தர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜங்க் ஃபுட். அதெல்லாம் கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது பதிலுக்கு இந்த ஃப்ரூட் நட்ஸ், இந்த பாதாம் முந்திரி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க சொல்றீங்கல்ல ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, வெயிட்டே போட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட்டா இருந்தாதான் ஆரோக்கியமா இருக்கான்ற அர்த்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஓகேங்களா? இல்லம்மா, அது இல்ல இந்த சிரப் எல்லாம் குடிச்சா வெயிட் ஏறிடும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதனா எழுதி கொடுங்களேன். இங்க பாருங்கய்யா, சிரப் எல்லாம் குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கான சைடு எஃபெக்டும் வரும். நல்லா இருக்க குழந்தைக்கு எதுக்கு சிரப்லாம் தரணும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி இந்த சிரப் வாங்குற காசுக்கு நீங்க பாதாம் முந்திரி வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா பழ வகைகள் வாங்கி கொடுங்க. அந்த பழ வகைகள்லயே உங்க குழந்தைக்கு தேவையான ஹெல்த் எல்லாமே நார்மலா நேச்சுரலா கிடைக்கும். ஓகேங்களா? சரிம்மா. அப்ப சரிம்மா. நீங்க கேட்டதுக்கு வேண்டி நான் அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட் வேண்டாம், குழந்தை வந்து சாப்பிட கடபிடிக்கும், நான் சிறப்பு இதுல எழுதி தரேன். சரிங்களா? டானிக் வடிவில் எழுதி தரேன். நீங்க அதை நைட் டைம்ல அயன் வந்து மார்னிங் கொடுங்க, கால்சியம் வந்து நைட் மாத்தி மாத்தி கொடுக்கணும். ஒரே டைம்ல கொடுக்க வேண்டாம் 2 சிறப்பையும். ஓகே? இது குடிச்சா வெயிட் ஏறிடுமோ? ஐயா, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றது இதுதான்யா, வெயிட் ஏறினாதான் குழந்தை ஆரோக்கியம்னு இல்ல. ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கா. இது வந்து உங்க குழந்தைக்கு இன்னும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம உடம்புல அயன் சத்துனா ரத்தம். சரிங்களா? ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நான் வந்து சிறப்பு எழுதி தரேன். கால்சியம்னா வளர குழந்தை இல்லையா, எலும்பு சத்துன்னு சொல்லுவாங்க. கால்சியம்னா எலும்பு சத்தை அதிகரிக்கிறதாண்டி இந்த 2 தான் நம்மளுக்கு காமனா தேவைப்படுது. மற்றபடி புரதம், ஃபைபர் எல்லாத்தையும் நம்ம இன்டேக்கா ஃபுட்டாவே எடுத்துக்கிறோம். இந்த 2 தான் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு அதிகபட்சம் கிடைக்காம போறது. அதனால இந்த 2 சிறப்பையும் எழுதி தரேன். நீங்க காலையில அயன் சிறப்பும் நைட்டு கால்சியம் நர்ஸ் உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கயா? எனக்கு எப்பவுமே கால் வலி இருக்குமா, அந்த கால் வலிக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க டாக்டர், அதையும் அப்படி சேர்த்து வாங்கிட்டு போலாம் தான் சொல்லி வந்தேன். நான் டாக்டர் பார்க்கலாம் இல்லம்மா. சரி, ஓகே. நீங்க ஆல்ரெடி பாத்துட்டீங்களா? ஆமா, நான் பாத்துட்டேன். சரிங்கய்யா. சிஸ்டர், அந்த அயன் சிறப்பு அப்புறமா கால்சியம் சிறப்பு மட்டும் குழந்தைக்கு கரெக்டா வந்து எப்படி எப்படி ஃபீட் பண்ணணும்னு சொல்லிருங்க. ஓகே டாக்டர். வாங்கய்யா, உங்களுக்கு நான் எப்படி எப்படி அந்த மருந்தெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி தரேன். வாங்க, மருந்து வாங்கி சொல்லி தரேன். வாங்கய்யா.